சிபி சிபி எங்க போயிருப்பாரு? எங்கேயுமே காணோம். என்ன ஆச்சு? எங்க போயிருப்பான் சொல்லாம கொள்ளாம? சாம் சிபி 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 ஜனம்மா 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 இங்க பாருங்க. சிபி சார் சிபி சார் ஜானு இங்க பாருங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஏய் ஏய் யாரா நீங்க? ஜனம்மா என்ன பாருங்கம்மா. என்ன பாருங்க. தமிழ் ஜனம்மா அழாத. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் என்னை எந்த ஆபத்தும் நெருங்காத. யாரு ஜனம்மா அவங்க? அவங்க ஏன் உங்களை கொல்ல ட்ரை பண்றாங்க? தெரியல தமிழ். நம்மள அழிக்க ஆள் இல்லாமல இருக்கும். நம்ம நேர்மைய தொழில் பண்ணி ஜெயிக்கிறது எத்தனையோ பேரு கண்ணு உறுத்தும். அதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. தமிழ், நான் மயங்கி இருந்தப்போ யாரோ என்னை காப்பாத்தினாங்களே. அவங்க 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 யாரு? யாரு? அது வந்து ஜனம்மா அவங்க நான் அரை மயக்கத்துல இருந்தேனா அவங்கள சரியா பார்க்க முடியல. ஒருத்த என்ன கத்தியால குத்த வரும்போது அப்போ திடீர்னு ஒரு கை கத்திய பிடிச்சது. எனக்கு முகம் சரியா தெரியல. அது யாரு தமிழ்? அது யாரு? எனக்கு அவங்க யாருன்னு தெரியலம்மா. ஆமாம்மா, நான் இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்தது கூட இல்ல. யாரு? நிம்மதியா வந்து சாமி கும்பிட்டு போவீங்கன்னு தான் நாங்க உங்களை இங்க வர சொன்னோம். கோவில் சன்னிதானத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. நீங்க என்ன பண்ணுவீங்க? தப்பு ஏன் மேலதான். நான் தான் எச்சரிக்கையா இருந்திருக்கணும். எனக்கு ஒரே ஒரு உதவி பண்றீங்களா? சொல்லுங்கம்மா. கையில அது கையில கத்திப்பட்ட காயத்தோட இந்த கோயில்ல யாரு இருக்கான்னு பாருங்க. அவங்கதான் என்ன காப்பாத்தினது. அவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சு என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். சரிங்கம்மா. அத்தை, கொஞ்ச நேரத்துக்கு எங்க யாருக்குமே உசுரே இல்ல. அப்படியே எல்லாரும் பதறி போயிட்டோம். நீங்க கவலைப்படாதீங்க. இதுக்கு காரணம் யாரு எவனா இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு ஒரு வழி பண்றேன். நீங்க ஏன் அத்தை இந்த பக்கம்லாம் வந்தீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா நாங்க என்ன பண்றது? என்னங்க, என்னென்னமோ பிளான் பண்ணி எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. எல்லாம் அந்த தமிழால. அந்த ஜனாவோட சொத்தையெல்லாம் அந்த தமிழ் இருக்கிற வரைக்கும் நம்ம அவ்வளவு சுலபத்துல அடைய முடியாது. முதல்ல அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும். நம்ம ஊருக்கு போன உடனே வச்சுக்கிறேன். என்ன முத்தமா, அது மட்டும் கோவம் இல்லைன்னு சொல்றீங்க? ஜனமாக்கு வேற என்ன கோவம்? சிபியோட அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணது உங்க அப்பா செல்வரத்னம் தானு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன சொல்ற முத்து?
மேடம், இவன் தான் மேடம் உங்க பையனை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்தது. ஏய் போயா, உண்மையை சொல்லு. ஏன் இப்படி பண்ண? என் பிள்ளை எந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டியே. சொல்ல, ஏன் இப்படி பண்ண? யாரு உன்னை இப்படி பண்ண சொன்னது? உங்க மாப்பிள்ளதாம்மா எனக்கு பணம் கொடுத்து பண்ண சொன்னாருமா. நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த தப்ப பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. மாப்பிள்ளையா? ஆமாம்மா, உங்க மக ஜெயராணி புருஷன் செல்வரத்னம் தான் இப்படி பண்ண சொன்னாருமா. இல்ல, இதெல்லாம் உண்மை இல்ல. என் புருஷன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. இத வெளியே இருந்து சரி பண்ண முடியாது. நான் போறேன். ஜனமா வீட்டுக்கே போறேன். நான் அவங்க கூட இருந்து எல்லாத்தையும் சரி பண்றேன். மாமா ஆக்சிடென்ட்டுக்கு யார் காரணமோ